இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதின வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும். Amen. Amen. This is the greatest celebration of every Christian. கிறிஸ்தவனாகிய நமக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம். It's the resurrection of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். He died on the cross. அவர் சிலுவையிலே மரித்து, they put his body in a tomb, ஒரு கல்லறையிலே அவருடைய சரீரத்தை வைத்தார்கள். and they sealed it with a big rock. ஒரு பெரிய கற்பாறையை வைத்து அந்த கல்லறையை அடைத்தார்கள். But on the third day, ஆனால் மூன்றாம் நாளிலே he rose again. அவர் மீண்டுமாய் உயிர்த்தெழுந்தார். Amen. Amen. That's what we are celebrating today. ஆகவே தான் இந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். For every Christian, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் more than any other day, எந்த நாளை பார்க்கிலும் this day is so important. இந்த நாள் மிகவும் முக்கியமானது. Because our faith is centered around resurrection. ஏனென்றால் நம்மளுடைய விசுவாசம் உயிர்த்தெழுதலின் நடுவிலே வேரூன்றி இருக்கிறது. Without resurrection, ஏனென்றால் உயிர்த்தெழுதல் இல்லாமல் our faith and hope is weak and lifeless. நம்மளுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் பலவீனமற்றதும் நம்பிக்கை இல்லாததுமாய் காணப்படும். Amen. Amen. Our faith is totally upon resurrection. நம்மளுடைய விசுவாசம் முழுவதுமே இந்த உயிர்த்தெழுதலில் தான் காணப்படுகிறது. And our hope is completely upon resurrection. உயிர்த்தெழுதலில் தான் நம்மளுடைய நம்பிக்கையும் இருக்கிறது. See, our connection with God is not a passive connection, it is an active connection. நம்மளுடைய தொடர்பு தேவனிடத்தில் இருப்பது ஒரு பாசிவா இல்லாமல் அது ஒரு உயிருள்ளதாய் காணப்படுகிறது. And resurrection should not be considered as a historic event alone. உயிர்த்தெழுதல் என்பது ஒரு சரித்திர பூர்வமாக நடந்த ஒரு காரியமாய் எண்ணப்படக்கூடாது. Or it is not something you and I we are called to celebrate once a year alone. இல்லை என்றால் வருடத்தில் ஒரு முறை இந்த நாளை கொண்டாடுவது போல காணப்படக்கூடாது. Resurrection, the blessings of resurrection is it has to be experienced in our day to day life. ஏனென்றால் உயிர்த்தெழுதும் அதனுடைய ஆசீர்வாதத்தையும் நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டும். How many of you believe that? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? If it is going to be just a yearly one celebration, இல்லை என்றால் ஒரு ஆண்டிலே நடக்க இருக்கும் ஒரு கொண்டாட்டமாய் இருக்குமானால், or it is something you look into it as an historic event alone, இல்லை என்றால் சரித்திர பூர்வமாக நடந்த ஒரு காரியமாய் நாம் பார்ப்போமானால், you have missed the very purpose of resurrection. நீங்கள் அந்த முக்கியமான அந்த காரியத்தை நீங்கள் தப்பி விடுகிறீர்கள். In Philippians 3:10, பிலிப்பியர் 3:10 Paul says that I may know him and the power of his resurrection. பவுல் இவ்வாறாக சொல்கிறார், நான் அவரை அறிந்தும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிய வேண்டும் என்று. First he is telling I want to know him. முதலாவது அவர் சொல்கிறார், நான் அவரை அறிய வேண்டும். And then he goes on to say I want to, in the same way I want to know the power of resurrection. அவர் மீண்டுமாய் சென்று சொல்கிறார், நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் நான் கண்டறிய வேண்டும் என்று. First let me place before you who spoke these words. நான் முதலாவது யார் இந்த வார்த்தையை சொன்னார் என்பதை நான் உங்கள் முன் நிறுத்த விரும்புகிறேன். And from where he wrote these words. அவர் எங்கே இருந்து இந்த வார்த்தைகளை எழுதினார் என்பதையும் நான் காட்ட விரும்புகிறேன். These words are written have been written by Apostle Paul. இந்த வார்த்தைகள் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி இருக்கிறார். And he wrote from the Roman prison. அவர் ரோம ராஜ்யத்திலே சிறைச்சாலையிலே இருக்கும் பொழுது அந்த தேசத்திலிருந்து எழுதினார். When he felt lonely, அவர் தனிமையாய் இருந்த பொழுது, when he felt weak, அவர் பலவீனமற்ற காணப்பட்ட பொழுது, when he felt like he was not able to do anything more, அவர் மீண்டும் பெரிய காரியங்களை செய்ய முடியாது என்று காணப்பட்ட பொழுது, at this point he was telling, அந்த சூழ்நிலையிலே அவர் சொன்ன காரியம், I want to know Christ more. நான் கிறிஸ்துவை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். I want to know the resurrection power. அவர் சொல்கிறார், நான் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் கண்டறிய வேண்டும். But if you read from verse 1, ஆனால் வசனம் 1 இலிருந்து நீங்கள் வாசிப்பீர்களானால், he says I can be proud of all these things. நான் இந்த காரியங்களை குறித்து நான் பெருமை பாராட்டலாம். And we can also say that we can be proud of lot of other things. நாமும் சொல்லலாம் மற்ற பல காரியங்களை குறித்து நாம் மேன்மை பாராட்டலாம் என்று. Or at one point of life we would have felt proud of many other things apart from
being a believer. நாம் விசுவாசியாய் இருப்பதை காட்டிலும் நம் வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்திலே பல காரியங்களை குறித்து நாம் மேன்மை பாராட்டி இருக்கலாம். Apostle Paul, அப்போஸ்தலனாகிய பவுல், he says, I can be proud about these things, and he gives a list. நான் இந்த காரியங்களை குறித்து நான் பெருமை பாராட்டலாம் என்று அந்த காரியங்களை குறித்த ஒரு பட்டியலை கொடுக்கிறார். I am circumcised on the 8th day. நான் 8ஆம் நாளிலே நான் விருத்த சேதனம் அடைந்தேன். I am of the people of Israel. நான் இஸ்ரவேல் ஜனத்தை சார்ந்தவன். And I am of the tribe of Benjamin. நான் பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து வந்தவன். And not just a Hebrew, a Hebrew of Hebrew. நான் எபிரேயன் மாத்திரமல்ல, எபிரேயருக்கெல்லாம் எபிரேயன் என்று சொல்கிறான். I think we also have such things even in our culture and even in our community. நம்மளுடைய கலாச்சாரத்திலும் சமுதாயத்திலும் கூட இப்படிப்பட்டதான காரியங்கள் காணப்படுகிறது. I don't want to mention that. நான் அந்த காரியங்களை சொல்ல விரும்பவில்லை. I am from this community. நான் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன். In the community I am part of that community. நான் இந்த சமுதாயத்திலே நான் அந்த குழுவை சார்ந்தவன் என்று சொல்லுகிறோம். Amen. Amen. And that's what he said. I am a Hebrew of Hebrew. அதைத்தான் இங்கு சொல்கிறான். நான் எபிரேயனுக்கெல்லாம் எபிரேயன் என்று. And he says I am a Pharisee. நான் பரிசேயன் என்று சொல்கிறான். And he's saying I am zealous. I'm zealous when it came to persecuting the church. நான் சபையை துன்புறுத்தும் காரியத்திலே வரும்பொழுது நான் வைராக்கிய வாஞ்சியாய் இருந்தேன் என்று சொல்கிறார். When he persecuted, he did not know that he's persecuting the church. He thought he's persecuting those people who call themselves as a group who follow Christ. அவன் கிறிஸ்தவர்களை அவன் கொடுமைப்படுத்தும் பொழுது அவன் சபையை கொடுமைப்படுத்துகிறோம் என்று அறியாமல் மாத்திரமல்ல, கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய மக்களை அவன் கொடுமைப்படுத்திக் கொண்டிருந்தான். And he was saying, I am proud about being righteous under the law. நான் சட்ட திட்டத்திற்கு கீழாக வருகிற அந்த காரியத்திலே நான் நீதிமான் என்று சொன்னான். We are proud about the law given by Moses. மோசே கொடுத்த அந்த கற்பனைகளின் கீழே நான் நீதிமான் என்று சொன்னான். அதை பெருமை பாராட்டினான். And now he is telling I am righteous under that law. அந்த கற்பனையின் கீழே வருகிற அந்த காரியத்திலே நான் நீதிமான் என்று சொல்கிறான். And then he goes on to say I am blameless under the law. அது மாத்திரமல்ல, அந்த சட்ட திட்டங்களுக்கு கீழாக நான் குற்றமற்றவன் என்று சொல்கிறான். But in verse 7 he says, ஆனா 7ஆம் வசனத்திலே சொல்கிறான், I consider it all loss for the sake of knowing Christ. ஆனால் அவன் சொல்கிறான், இந்த காரியங்கள் அனைத்துமே கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று கருதினேன் என்று. Please, people of God, we need to be very clear in this. கிறிஸ்தவ மக்களே, இந்த காரியத்திலே நாம் தெளிவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். He's not telling, I'm considering it as the loss of all these things to know about Christ. அவன் சொல்கிற காரியம், நான் கிறிஸ்துவை பற்றி அறிவதின் நிமித்தமாக நான் இந்த காரியங்களை நஷ்டம் என்று சொல்லவில்லை. He is not telling I'm considering it a loss for the sake of knowing Christ. அவன் சொல்கிறான், நான் கிறிஸ்துவை தனிப்பட்ட முறையில் அறிந்த பிறகுதான் இந்த காரியங்களை நஷ்டம் என்று சொல்கிறேன் என்று சொல்கிறான். இயேசுவை பற்றி எனக்கு தெரியிறது பெருசு இல்ல, இயேசுவை பற்றி நான் அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. There is a difference between knowing about Christ and knowing Christ. கிறிஸ்துவை பற்றி தெரிவது ஒரு காரியம், கிறிஸ்துவை அறிந்து கொள்வது மற்றொரு காரியம். And apart from this list, you and I, we know from the word. இந்த பட்டியலை தவிர நமக்கும் இந்த வார்த்தையிலிருந்து சில காரியங்கள் தெரியும். And Paul was a well learned man. பவுல் மிகவும் கற்று தேறினவன். Maybe even if it is according to our time, he would have been double PhD. ஒருவேளை இந்த காலகட்டங்களிலே நாம் பார்ப்போமானால் அவன் ஒரு டபுள் PhD ஐ பெற்றிருக்கிறவனாய் காணப்படலாம். And he was from a rich family. அவன் மிகவும் செல்வந்த குடும்பத்திலிருந்து வந்தவன். And he studied the law in and out. அவன் அது மாத்திரமல்ல, இந்த சட்ட திட்டங்களை முற்றிலுமாய் கற்று தேறினவன். But now actually I'm not about knowing about, I want to know Christ. அவன் சொல்கிறான், நான் கிறிஸ்துவை தெரிந்து கொள்வதல்ல, அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான். What he tells us, it's a relationship with a savior we can know, and a savior who infuses us and empowers us, who transforms us into his likeness. அவன் சொல்கிற காரியம், கிறிஸ்துவை நான் அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அவரை என்னை பலப்படுத்துகிறவராயும் நான் பார்க்கிறேன் என்று சொல்கிறான். I'm not going to dwell in this part. நான் இந்த காரியத்திலே நான் தங்கி இருப்பதில்லை. But I just want to share few things about knowing God, knowing Christ. ஆனால் ஒரு சில காரியங்கள் கிறிஸ்துவை பற்றி அறிவதை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். We know about Christ through the word. நாம் கிறிஸ்துவை பற்றி அவருடைய வார்த்தையின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். Through hearing the preaching and teaching of the word. அவருடைய வார்த்தையை கேட்பதின் மூலமாக, கற்பதின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். We need to keep studying to know about Christ. நாம் கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்வதற்கு இன்னும் அதிகமாய் வார்த்தையை படிக்க வேண்டும். But knowing Christ is more than that. ஆனால் கிறிஸ்துவை அறிந்து கொள்வது அதை காட்டிலும் மேலானது. It's only through prayer and fellowship with God and personal walk with God, you and I, we can know
know Christ? நாம் எப்படி கிறிஸ்துவை அதிகமாய் அறிந்து கொள்வது என்றால் ஜெபத்தின் மூலமாக, ஐக்கியத்தின் மூலமாக, அது மாத்திரமல்ல அவரோடு தொடர்ந்து நடப்பதின் மூலமாகத்தான். See, Christian life is all about two things. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இரண்டு முக்கியமான காரியங்கள். Faith, ஒன்று விசுவாசம், follow. இரண்டாவது பின்பற்றுதல். Not just faith alone. விசுவாசம் மாத்திரம் அல்ல. It's because you have faith that you are here this morning. உங்களுக்கு விசுவாசம் இருப்பதினாலே இந்த காலை வேளையில இங்க இருக்கிறீர்கள். Because you have faith you pray. நீங்க உங்களுக்கு விசுவாசம் இருப்பதினாலே நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். It's not enough. அது மாத்திரம் போதாது. Not just on Sunday. அது ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் Or அல்ல. not just on Wednesday. இல்லை புதன்கிழமை மாத்திரம் அல்ல. Every day. ஒவ்வொரு நாளும் You need to follow him. நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். You need to walk with him. நீங்கள் அவரோடு நடக்க வேண்டும். You need to worship. நீங்கள் அவரை ஆராதிக்க You need வேண்டும். to pray. நீங்கள் ஜெபிக்க வேண்டும். What does it mean? அது எதை குறிக்கிறது? You talk to him. நீங்கள் அவரோடு கூட He will பேசுகிறீர்கள். talk back to you. அவர் உங்களோடு பேசுவார். Listen to that. அதை கேளுங்கள். Just follow that. அதை பின்பற்றுங்கள். This is what his life is all about. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. Faith and follow. விசுவாசம் மற்றும் பின்பற்றுதல். In the same way, அதே போல Paul is telling பவுல் சொல்கிறார், that I may know him நான் அவரை அறிவேன், and the power of his resurrection. அது மாத்திரமல்ல கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நான் அறிய வேண்டும் என்று And சொல்கிறார். he is telling resurrection. அவர் சொல்கிறார் உயிர்த்தெழுதல். It's not just about Easter day. அது ஈஸ்டர் நாள் மாத்திரமல்ல. It's not just about celebration on that particular day. அந்த நாளிலே கொண்டாட்டத்தை குறிப்பது மாத்திரமல்ல. He is telling is something more than that. ஆனால் அதை காட்டிலும் என்று அவர் சொல்கிறார். I want to know. அவர் சொல்கிறார் நான் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். He says I want to experience. அவர் சொல்கிறார் நான் கிறிஸ்துவை அனுபவிக்க வேண்டும். அந்த உறவிலே நான் நடக்க வேண்டும் என்று. Are you listening? அவர் சொல்கிறார் அந்த உறவிலே நான் நடக்க வேண்டும் என்று. கவனிக்கிறீர்களா? ஆமென். பவுல் இந்த உயிர்த்தெழுதல் என்ற பதத்தை பயன்படுத்தும் பொழுது பவுல் இந்த உயிர்த்தெழுதல் என்ற பதத்தை பயன்படுத்தும் பொழுது Paul used the Greek அவர் சொல்கிறார் உயிர்த்தெழுதல் என்ற பதத்தை பயன்படுத்துகிறார். dunamis. அவர் கிரேக்க பதத்தை பயன்படுத்துகிறார். எது என்றால் வெடிகுண்டு. dunamis. He's telling power means dynamite. எது என்றால் வெடிகுண்டு. வெடிகுண்டுக்கு சமமானது. It's not just an அவர் active சொல்கிறார் word. வல்லமை வெடிகுண்டுக்கு It's not சமமானது. just a passive word. அது கடந்த கால அது ஒரு வார்த்தை ஒரு அல்ல. செயல்படுகிற It's an வார்த்தைகள். active word. அது கடந்த கால ஒரு வார்த்தை அல்ல. வார்த்தை. அது It is அது something நடைமுறைக்கு about action. அது வார்த்தை. செயலை குறிக்கிறது. A dynamite is something it bursts. அது செயலை ஒரு குறிக்கிறது. வெடிகுண்டு அது வெடித்து சிதறும். It talks about something happening, அது எதை குறிக்கிறது? ஏதோ ஒன்று நடப்பதை குறிக்கிறது. and it talks about power. அது வல்லமையை குறிக்கிறது. It talks about something flows out of it. அது எதை குறிக்கிறது என்றால் அந்த காரியத்திலிருந்து ஏதோ ஒன்று வெளிப்படுகிறது. And Paul is telling, பவுல் சொல்கிறார் I want to know this. அதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் I want சொல்கிறார். to walk in this resurrection. பவுல் சொல்கிறார் இந்த உயிர்த்தெழுதலிலே நான் நடக்க வேண்டும் என்று. Are you listening? கவனிக்கிறீர்களா? Purida. It's not just about event on a historic day. அவர் ஏதோ ஒரு நடைமுறை காரியத்தையோ இல்லை என்றால் ஒரு சரித்திர பூர்வமான ஒரு காரியத்தையோ அவர் சொல்லவில்லை. He is telling that is to be experienced in a Christian's life. அவர் சொல்கிறார் அந்த காரியத்தை ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டும் என்று. And it is the central point of our faith. அதுதான் நம்மளுடைய விசுவாசத்தின் நடுநிலையாய் காணப்படுகிறது. See, the apostles had the before and after. அப்போஸ்தலர்கள் முன்பதாக ஒரு அனுபவத்தை பெற்றார்கள், பின்பதாக ஒரு அனுபவத்தை பெற்றார்கள். Before resurrection, after resurrection. உயிர்த்தெழுதலுக்கு முன், உயிர்த்தெழுதலுக்கு பின். Some of you are so proud about it, right? சிலர் அதை குறித்து பெருமை பாராட்டுகிறீர்கள். 85 kgs before 85 கிலோ முன்பதாக and 84.5 after. I'm celebrating after. 84.5 பின்பதாக. And we WhatsApp. அதை நாம் வாட்ஸ்அப்ல We are so happy about it. அதை குறித்து நாம் சந்தோஷப்படுகிறோம். Praise the Lord for that. Praise the Lord. Amen. ஆமென். But here it is more powerful. ஆனால் அதை காட்டிலும் இது வல்லமை உள்ளது. Let's talk about Peter. நாம் பேதுவை குறித்து பேசுவோம். Peter had பேதுவுக்கு ஒரு முன் அனுபவம் இருந்தது. He had faith. அவனிடம் விசுவாசம் இருந்தது. God told him follow me, he followed. இயேசு சொன்னார் என்னை பின்பற்று என்று சொன்னார், அவன் பின்பற்றினான். And what was Peter's experience before? ஆனால் பேதுவின் அனுபவம் முன்பதாக எப்படி இருந்தது? You know what was the first thing? அவன் முதலாவது என்ன செய்தான்? He was a rough man basically. அவன் ஒரு கடுமையான மனிதனாய் A காணப்பட்டான். rude man. அவன் ஒரு ரூட் மனிதனாய் காணப்பட்டான். He has so much desire and passion for Jesus. அவன் இயேசுவிடம் அதிக ஆர்வம் உள்ளவனாயும் விருப்பம் உள்ளவனாயும் காணப்பட்டான். ஆனா மூளை கிடையாது.
He will talk unwise things. அவன் புத்தி இல்லாத காரியங்களை பேசுவான். Sometimes stupid things. அவன் சில புத்தி இல்லாத காரியங்களை பேசுவான். In fact, Jesus has to tell him, get behind me, Satan. இயேசுவானவர் கூட அவனை பார்த்து சொன்னார், என் பின்னாலே போ சாத்தானே. But he had the passion. ஆனால் அவனிடம் ஆர்வம் இருந்தது. None of the other guys had the boldness to step out of the boat, but he stepped out of the boat. He started to walk on waters. ஆனால் மற்ற சீஷர்களுக்கு இல்லாத ஒரு தைரியம் பேதுருக்கு இருந்தது. அவன் படவிலிருந்து இறங்கி தண்ணீரிலே நடக்க ஆரம்பித்தான். And finally he denied. கடைசியாக அவன் இயேசுவை மறுதலித்தான். He said, I do not know this Jesus. இந்த இயேசுவை நான் அறியேன் என்று சொன்னான். But before that, ஆனால் அதற்கு முன்பதாக Jesus told him, இயேசு சொன்னார், you're going to deny. நீ என்னை மறுதலிக்க போகிறாய். He could have at least said, no Lord, not me. அவன் இப்படியாய் சொல்லிருப்பான், நிச்சயமாக நான் அல்ல ஆண்டவரே. அப்போ அவன் வந்து வெறும் மேதாவியா இருந்திருப்பான், பிரசங்கியா இருந்திருப்பான். அது அதிக பிரசங்கி. You know what? Not me. If all these fellow deny, I will not deny. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிட்டார். அவன் இப்படியாக சொல்லி இருக்கலாம், இவங்க எல்லாம் உம்மை மறுதலித்தாலும் நான் நிச்சயமாய் மறுதலிக்க மாட்டேன் என்று. Jesus said, man, you going to deny me. இயேசு சொன்னார், நீ மறுதலிக்க போகிறாய். This is before. இது முன்பதாக. But after, ஆனால் அதற்கு பின்பதாக God's grace was upon him. தேவனுடைய கிருபை அவன் மேல் இருந்தது. After resurrection, உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக the same Peter, அதே பேதுரு, he stood up. அவன் எழுந்து நின்று, he was the one who preached the first gospel message powerfully. அவன் தான் வல்லமையாய் முதல் பிரசங்கத்தை பிரசங்கித்த ஒரு சீஷன். He preached the first unadulterated gospel message in Jerusalem. அவன் எருசலேமிலே ஒரு பரிசுத்தமான ஒரு சுவிசேஷத்தை அறிவித்தான். And later they told him, பின்பதாக அவனை குறித்து சொன்னார்கள், you can preach. அவனிடம் சொன்னார்கள், நீ பிரசங்கிக்கலாம், you can teach, நீ போதிக்கலாம், don't use Jesus. ஆனால் இயேசுவை பயன்படுத்தாதே. Like sometimes people tell us also, சில வேளையிலே நம்மிடமும் மக்கள் அப்படி சொல்லுவார்கள், brother கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் அமிக்கி வாசிங்க brother. No Jesus, no Holy Spirit. இயேசு வேண்டாம், பரிசுத்த ஆவி வேண்டாம். He said, அவன் சொன்னான், I can preach only Jesus. அவன் சொன்னான், இயேசுவை குறித்து மாத்திரம் தான் என்னால் பேச முடியும். They said, if you preach Jesus, we will arrest you, we will kill you. அவர்கள் சொன்னார்கள், நீ இயேசுவை பிரசங்கித்தால் நாங்கள் உன்னை கைது செய்வோம் என்று. He said, I'm not bothered. அவன் சொன்னான், அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. The same man just few days before he said, I do not know this Jesus. இதே மனிதன் ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக இயேசுவை அறியேன் என்று சொன்னான். From where did he get the boldness? ஆனால் எங்கிருந்து இவனுக்கு அந்த தைரியம் கிடைத்தது? From where did he get the strength? எங்கிருந்து இவனுக்கு இந்த பலன் கிடைத்தது? And later the Pharisees and Sadducees, even the teachers of the law, they said, these are fishermen. How come? From where did they learn all these things? பரிசேயரும் வேதபாரகர்களும் சொன்ன காரியம், இவர்கள் சாதாரண மீன் பிடிக்கிறவர்கள் தானே, இவர்களுக்கு எங்கிருந்து இந்த தைரியமும் புத்தியும் வந்தது என்று. And he became the leader of the first church. அது மாத்திரமல்ல, முதல் சபைக்கு இவன் ஒரு தலைவனாக மாறுகிறான். Are you listening? கவனிக்கிறீர்களா? And God used him to revolutionize the Jews. Do you know that? தேவன் இந்த பேதுருவை யூத மக்களை மாற்றுவதற்கு கருவியாக பயன்படுத்தினார். Because they said, we will not touch him. ஏனென்றால் அவர்கள் சொன்னார்கள், நான் மற்றவனை தொட மாட்டேன். We will not be like this. இவர்களை போல இருக்க மாட்டேன். We are set apart. நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். God used Peter. ஆனால் பேதுருவை தேவன் பயன்படுத்தினார். And I want to place before you Paul. அதே போல பவுலையும் நான் உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். Paul had a different experience. பவுலுக்கு ஒரு வித்தியாச அனுபவம் இருந்தது. The before experience is like this. அவனுக்கு முன்பதாக காணப்பட்ட அனுபவம் இவ்வாறாக இருந்தது. Religious. அவனுடைய மதம். Zealous. அவன் வைராக்கியமாய் இருந்தான். He was a very proud person. அவன் மிகவும் பெருமையுள்ளவனாய் இருந்தான். And proudly he murdered the people who followed Jesus. கிறிஸ்துவை பின்பற்றினவர்களை பெருமையோடு கொலை செய்தான். After resurrection, ஆனால் உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக, he was the one who stood against religion. ஆனால் அவன் தான் இப்படிப்பட்டதான மத காரியங்களுக்கு எதிர்த்து நின்றான். Against his own people he declared, it's not about religion, it's about relationship. அவன் இதே தன்னுடைய ஜனத்துக்கு முன்பதாகவே தைரியமாய் நின்று, மதம் அல்ல, அது உறவு, தேவனிடம் வைக்கும் உறவை பற்றி பேசினான். And more than any other disciple, especially with the more than the ones who lived with Jesus, he had a different passion. இந்த பவுலுக்கு மிகவும் அதிகமான ஆர்வம் மற்ற சீஷர்கள், அதாவது தேவனோடு இருந்த சீஷர்களை காட்டிலும் அதிகமாய் இருந்தது. He was not proud about himself. அவன் தன்னை குறித்து மாத்திரம் பெருமை பாராட்டவில்லை, or about his background. அவனுடைய பின்னணியை குறித்தோ, he was not proud about that. அந்த பின்னணியை குறித்து அவன் பெருமை பாராட்டவில்லை. He was proud about Christ. ஆனால் இயேசுவை குறித்தே பெருமை பாராட்டினான். Because the Jews said this is heresy.
ஏனென்றால் பரிசேயர் சொன்னார்கள் இது வந்துட்டு தலைமுறையாய் it is heresy, தவறான உபதேசம். இது தவறான உபதேசம் என்று And the சொன்னார்கள். Greek said this is foolishness. கிரேக்கர் சொன்னார்கள் இது பைத்தியமான காரியம் என்று. But he stood their ground and he said this is what is the gospel. ஆனால் அவன் நிலை கொண்டு சொன்னான் இதுதான் சுவிசேஷம் என்று. And he said I am proud about it. நான் அதை குறித்து பெருமை பாராட்டுகிறேன் என்று சொன்னான். And he is the one who murdered Christians. இப்படிப்பட்ட மனிதன் தான் கிறிஸ்தவர்களை கொலை செய்தான். The same believers when they stopped him to going to a particular place, இதே சீஷர்கள் அவனை ஒரு ஸ்தலத்துக்குள் செல்வதற்கு அனுமதிக்காத பொழுது he want to get back to Jerusalem. அவன் எருசலேமுக்கு செல்ல விரும்பினான். Even the believers said no, don't go, they are going to kill you there. சீஷர்கள் சொன்னார்கள் தயவு செய்து அங்கே போகாதீரும், அங்கு உம்மை கொலை செய்வார்கள் என்று Even சொன்னார்கள். there was a prophet who said this is how they are going to bind you. அங்கு ஒரு தீர்க்கதரிசி காணப்பட்டான், அவன் சொன்னான் உன்னை இவ்வனமாக கட்டுவார்கள் என்றும். He said please don't grieve me, that's what he said. ஆனால் அவன் சொன்னால் என்னை வருத்தப்படுத்தாதிருங்கள். I am willing to even go and die. அவன் சொன்னான் நான் மரிக்கவும் தயாராக இருக்கிறேன் என்று. His message was all about Christ and Christ crucified. அவன் சொன்ன ஒரே ஒரு உபதேசம் கிறிஸ்துவும் கிறிஸ்துவுடைய மரணத்தை குறித்தும். Resurrection brought a great change in these people's life. இந்த மக்களுடைய வாழ்க்கையிலே உயிர்த்தெழுதல் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்தது. Do you believe that? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? I believe people who have come to celebrate Easter, நான் விசுவாசிக்கிறேன் நீங்க அனைவரும் ஈஸ்டரை கொண்டாட வந்திருக்கிறீர்கள். you will have the same experience in your life. உங்கள் வாழ்க்கையிலும் இதே போல ஒரு அனுபவம் இருக்கும் என்று. You will experience the resurrection power every day in your life. உங்கள் ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை அனுபவிக்க போகிறீர்கள். What is the power of resurrection? உயிர்த்தெழுதலின் வல்லமை என்ன? The first one, முதலாவது it forgives our sins. அது முதலாவது நம்மளுடைய பாவத்தை மன்னிக்கிறது. According to Romans 4:25, ரோமர் 4:25 நாம் வாசிக்கிறோம், because of our sins he was given, நம்மளுடைய பாவத்துக்காக அவர் கொடுக்கப்பட்டார். and to make us righteous he rose again. அவர் நம்மை நீதிமான் ஆக்குவதற்காக அவர் மீண்டுமாய் உயிர்த்தெழுந்தார். Why he rose again? எதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார்? To forgive your sins. எதற்காக உயிர்த்தெழுந்தார் என்றால் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக. According to Isaiah 25:8, ஏசாயா 25:8 this is the prophecy that the prophet gave about his people. அவனுடைய ஜனத்தை குறித்து தீர்க்கதரிசி ஒருவன் இவ்வண்ணமாக ஒரு தீர்க்கதரிசனத்தை சொன்னான். Because they are bound and lost in sin, அவர்கள் கட்டப்பட்டு பாவத்திலே காணாமல் போனது நிமித்தமாக, and he is giving them hope. அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறான். He says he will wipe your tears from all your faces. உங்கள் முகங்களிலிருந்து கண்ணீரை துடைப்பார் என்று. They were taken as slaves to another place. அவர்களை அடிமைகளாக மற்றொரு இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். Sin enslaves you. பாவம் உங்களை அடிமையாக்கும். And this is the word that came to them. இந்த வார்த்தை தான் அவர்களை நோக்கி வந்தது. You will have new hope. உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை வரும். And you will have new life. உங்களுக்கு ஒரு புதிய ஜீவன் வரும். According to 1 Peter 1:3, 1 பேதுரு 1:3 resurrection has given us a living hope. உயிர்த்தெழுதல் நமக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. I want you to take a moment and think. உங்களை ஒரு நிமிடம் எடுத்து அதை சற்று யோசித்து பாருங்கள். All the 12 disciples, எல்லா 12 சீஷர்களும், one fell back. ஒருவன் வீழ்ந்து போனான். Let's talk about 11. மற்ற 11 பேரை பற்றி பேசுவோம். And not only the 11, அந்த 11 பேர் மாத்திரமல்ல, there were other women folks who were helping them. அது மாத்திரமல்ல மற்ற சகோதரிகளும் அவர்களுக்கு உதவியாய் இருந்தார்கள். Especially these 11 stayed with Jesus for 3.5 years. இந்த 11 சீஷர்கள் மாத்திரம் தேவனிடம் 3.5 ஆண்டுகள் கூட இருந்தார்கள். Are you listening? கவனிக்கிறீர்களா? For 3.5 years they left everything, they followed him. இந்த 3.5 ஆண்டுகளும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின் சென்றார்கள். At the final phase of his life, Jesus taught about all these things. இயேசுவின் கடைசி காலகட்டங்களிலே இந்த காரியங்களை குறித்து கற்றுக் கொடுத்தார். He spoke about his death, அவருடைய மரணத்தை குறித்து பேசினார். and also his resurrection. அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசினார். They did not understand. ஆனால் அவர்களுக்கோ புரியவில்லை. So right now, ஆனால் இப்பொழுதோ just like that, உடனடியாக Jesus was taken out of them. சடுதியாக இயேசுவானவர் அவரிடம் எடுத்துக்கொள்ளப்பட்டார். Everything turned black in their life. அவர்களுடைய வாழ்க்கையில எல்லாம் இருளாய் காணப்பட்டது. I want to put it in one word. There was no hope for next moment. ஒரே ஒரு வார்த்தையிலே நான் சொல்ல விரும்புகிறது, அடுத்த நொடி பொழுதிலே அவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்களாய் காணப்பட்டார்கள். But the resurrection gave them a living hope. ஆனால் இந்த உயிர்த்தெழுதலோ அவர்களுக்கு ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. It gives forgiveness from sin. அந்த உயிர்த்தெழுதல் நமக்கு பாவத்திலிருந்து மன்னிப்பை கொடுக்கிறது. And the second one, it gives power to conquer sin. இரண்டாவது காரியம்
பாவத்தை மேற்கொள்ள நமக்கு வல்லமை தருகிறது. According to Ephesians 4:24, எபேசியர் 4:24 it says, can somebody read it for me? 4:24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். Amen. Amen. It says you will become new, you clothe Christ, so it gives you a new life. இந்த வசனம் எதை குறித்து சொல்கிறது என்றால், நீங்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளும் பொழுது நீங்கள் புதிய மனுஷனாய் மாறுகிறீர்கள். And it gives you power over sin. அது மாத்திரமல்ல, பாவத்தின் மீது உங்களுக்கு வல்லமையை தருகிறது. The moment you step out of this place, இந்த ஸ்தலத்தை விட்டு நீங்கள் வெளியேறின உடனே there is sin. அங்கு பாவம் இருக்கிறது. How to overcome sin? எப்படி அந்த பாவத்தை மேற்கொள்வது? I know that God has forgiven my sins. எனக்கு நன்றாய் தெரியும் இயேசுவானவர் என்னுடைய பாவத்தை மன்னித்து விட்டார். At the same time I know the devil is waiting to make me to fall again. அதே சமயத்திலே நான் நன்கு அறிவேன், பிசாசானவன் காத்திருக்கிறான் நான் பாவத்திலே எப்பொழுது விழுவேன் என்று. How to overcome sin? இந்த பாவத்தை எப்படி நான் மேற்கொள்வது? Not only this verse, இந்த வசனம் மாத்திரமல்ல, in Romans 8:11 it says, ரோமர் 8:11 வசனத்திலே இவ்வண்ணமாய் சொல்கிறது, the power that raised Jesus from the dead is in you. கிறிஸ்துவை மரணத்திலிருந்து எழுப்பின அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள் இருக்கிறது. So you will turn your mortal bodies into a living body. ஆகவே செத்த சரீரமாய் இருந்த உங்கள் சரீரத்தை ஜீவனுள்ள ஆவிக்குரிய சரீரமாய் மாற்றும் என்று. Devil brings sin and temptation to make you fall again and again and again. பிசாசானவன் உங்கள் வாழ்க்கையிலே பாவத்தையும் சோதனையும் கொண்டு வந்து மீண்டும் மீண்டுமாய் விழ செய்து கொண்டே இருப்பான். Because of the resurrection power that is in you. ஆனால் உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களில் இருப்பதினால், did you get it? உங்களுக்கு புரிகிறதா? The resurrection power is in you. உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள் இருக்கிறது. The power that raised Jesus from the dead. மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பின இயேசுவின் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை. If you understand this, இதை புரிந்து கொள்வீர்களானால், and if you live according to this resurrection power, இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையிலே நீங்கள் ஜீவிப்பீர்களானால், you will overcome sin. நீங்கள் பாவத்தை மேற்கொள்ள முடியும். ஆமென் சொல்லலாமா? ஆமென். Amen. Resurrection gives me power over sin. இந்த உயிர்த்தெழுதல் பாவத்தின் மீது நமக்கு வல்லமையை தருகிறது. And then according to Philippians 2:5-11, பிலிப்பியர் 2:5 வசனம் வரைக்கும், it gives me power over evil forces. அந்தகார சக்தியின் மீது நமக்கு அதிகாரம் கொடுக்கிறது. How many of you know these verses? இந்த வசனங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? He has lifted the name of Jesus above every name. எல்லா நாமத்திற்கும் மேலாக இயேசுவின் நாமத்தை தேவன் உயர்த்தி இருக்கிறார். And every knee will bow before him, every tongue will confess that Jesus is Lord. இயேசுதான் தேவன் என்று சகல முழங்காலும் முடங்கி சொல்லும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும். That's why when you pray, ஆகவே தான் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, and when you end your prayer, நீங்கள் ஜெபத்தை முடிக்கும் பொழுது, you seal your prayer. உங்கள் ஜெபத்தை நீங்கள் இவ்வாறாக பார்த்துக் கொள்வீர்கள். You seal your prayer. நீங்கள் உங்கள் ஜெபத்தை இவ்வாறாக முத்திரை செய்கிறீர்கள். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. There is power in the name of Jesus. ஏனென்றால் இயேசுவின் நாமத்தினாலே வல்லமை இருக்கிறது. If you believe, say amen. நீங்கள் நம்புவீர்களானால் ஆமென் என்று சொல்லுங்கள். Hallelujah. Hallelujah. Let there be little life in this place. இந்த ஸ்தலத்திலே சற்று ஜீவன் இருக்கட்டும். I went to a CSI church. I think there is more life there. You ask him. நான் CSI சபைக்கு போனேன். அங்கே that's why when we were talking, when we coming back, we said people responded like that, but I do not know why you are sitting like this. அங்கு நான் சென்ற பொழுது மக்கள் அதிகமாய் ரிப்ளை செய்தார், ரெஸ்பாண்ட் பண்ணினார்கள். If I am talking about the resurrection power in this brother, you can feel jealous and sit like that. ஒருவேளை என்னிலே உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து பேசுவாரானால் நீங்கள் ஒருவேளை பொறாமைப்பட்டு, but I am telling the resurrection power is in you. நான் சொல்கிறேன் உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. And it has power over all evil forces. எல்லா அந்தகார சக்திகளின் மீதும் இந்த வல்லமை மேலானது நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. How many of you believe that? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? People who believe, clap your hands and give thanks to God. விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி நீங்கள் நன்றி செலுத்துங்கள். People who clap your hands, I'm going to tell you this. யாரெல்லாம் கை தட்டினீர்களோ உங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். Don't ever open your mouth and tell, when I see go out, no, it is very dark.
நீங்கள் கைதட்டி சொன்னவர்கள் தயவு செய்து இவ்வாறாக சொல்லாதிருங்கள், நான் வெளியே போனால் மிகவும் அந்தகாரமாய் காணப்படுகிறது. Somebody has done something to me. யாரோ ஒருவர் எனக்கு ஏதோ செய்து விட்டார்கள். Something is working against me. ஏதோ ஒரு காரியம் எனக்கு விரோதமாய் செயல்படுகிறது. It is a black magic. அது ஒருவேளை பில்லி சூனியமாக இருக்கலாம். I'm scared. நான் பயப்படுகிறேன். So immediately I need to find a person who is a specialist in பேய் விரட்டுதல். உடனே நான் ஒரு இருக்கு, அது மாதிரி கூட்டம் இருக்கு, நம்ம கூட்டம் அதுக்கு தான் ஓடும். ஸ்பெஷலிஸ்ட் இன் கைத்தேறினவர்கள், பில்லி சூனியத்தை எடுப்பதிலே கைத்தேறினவர்களை நான் தேடவில்லை. You know, I think in this street, there was a board sometime. இதே தெருவிலே ஒரு போர்டு இருந்தது, specialist in in deliverance ministry. மக்களை விடுதலையாக்குவதிலே கைத்தேறின ஒருவர் என்று வைக்கப்பட்டிருந்தது. And I said I saw another post another day in Facebook. அதே போல Facebookல இன்னொரு போஸ்டரை நான் பார்த்தேன். On a particular date, ஒரு குறிப்பிட்ட நாளிலே, particular time, ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே God is going to work a miracle. தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். Please come. தயவு செய்து வாருங்கள். இப்படிப்பட்ட கூட்டம் எல்லாம் ஓடும். But I am telling you, the resurrection power is where? ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்கே இருக்கிறது? The power that raised Jesus from the dead is in இயேசுவை. அப்பனா எதனா ஒரு மாதிரி வந்துச்சுனா, you need to pray in the name of Jesus, I rebuke it, it will work. இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள் அந்த காரியங்களை சபித்து நீங்கள் ஜெயம் பெற வேண்டும். முதல்ல பயத்துல ஜெபம் பண்ணுங்க. பயமா தான் இருக்கும். சில பேயெல்லாம் அப்படி ஆடுற மாதிரி தான் கொஞ்சம் பயமா இருக்கும். நான்லாம் அப்படி தான் பண்ணியிருக்கேன், உண்மையா சொல்றேன். பயமா இருக்கும். கண்ணை மூடி அடிச்சிட போதுன்னு கண்ணை திறந்து ஜெபம் பண்றது. ஏன்னா just boldly pray. தைரியமாய் ஜெபம் செய்யுங்கள். There is greater power in you. ஏனென்றால் உங்களில் மிகுந்த வல்லமை இருக்கிறது. How many of you believe that? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? Amen. And the fourth one is power to present the gospel. நான்காவது காரியம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க உங்களுக்கு வல்லமை. According to 2 Corinthians 5:18 to 20. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18 லிருந்து 20 வரைக்கும், God has given you and me the authority to preach the gospel. தேவனானவர் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். How many of you believe that? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? The same Peter, இதே பேதுரு, to a servant girl, ஒரு வேலை பெண்ணிடம், he did not have the boldness to say yes, I belong to Jesus. ஒரு சிறிய வேலைக்காரி பெண்ணிடம் அவனுக்கு தைரியம் இல்லை, நான் இயேசுவை சார்ந்தவன் என்று சொல்ல. But after the resurrection, ஆனால் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு, he stood and he preached boldly. அவன் எழுந்து நின்று தைரியமாய் பிரசங்கித்தான். And people got saved. அப்பொழுது ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். Paul was not scared about anybody. பவுல் யாரை குறித்தும் அவன் பயப்படவே இல்லை. And he even when he stood before the kings, அவன் ராஜாக்களுக்கு முன்பதாக or நிற்கும் the பொழுதும், governors, ஜனாதிபதிகளுக்கு முன்பதாக நிற்கும் பொழுதும், he presented the gospel boldly. அவன் சுவிசேஷத்தை தைரியமாய் பிரசங்கம் செய்தான். I want you to not to believe in these words. இந்த வார்த்தைகளிலே நீங்கள் நம்ப வேண்டாம் என்று நான் சொல்கிறேன். அது என்ன, எப்படியாவது சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், எப்படியாவது இப்படி இல்ல, preach Christ, that is what is gospel. நீங்கள் எதை சுவிசேஷமாய் சொல்ல வேண்டும் என்றால் கிறிஸ்துவை பற்றி தான் சுவிசேஷமாய் சொல்ல வேண்டும். Amen. 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 The world is hungry. உலகமானது தாகமாய் பசியாய் இருக்கிறது. People are hungry for God. மக்களானவர்கள் தேவனுக்காக பசியாய் இருக்கிறார்கள். Don't spoil the power of the gospel. தயவு செய்து பிரசங்கத்தின் வல்லமையை சிதைத்து போடாதீர்கள். Amen. Amen. Just go and preach the gospel. அங்கு சும்மா சென்று நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். Because the power is in you. ஏனென்றால் அந்த வல்லமை உங்களுக்குள் இருக்கிறது. How many of you believe that? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? Resurrection gave them hope. இந்த உயிர்த்தெழுதல் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. And even this morning, resurrection gives you hope. இந்த காலை வேளையிலும் கூட இந்த உயிர்த்தெழுதல் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது. Hope for this life and hope for the coming life. நம்பிக்கை எதற்கென்றால் இந்த ஜீவியத்துக்கும் வரப்போகிற ஜீவியத்துக்கும் தான். What we believe? எதை நாம் விசுவாசிக்கிறோம்? God is alive. தேவன் உயிரோடு இருக்கிறார். And God is alive in me. அது மாத்திரமல்ல, தேவன் எனக்குள் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். If you believe this, say amen. விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். God is alive. தேவன் உயிரோடு இருக்கிறார். And this God lives in me. இந்த தேவன் நமக்குள் ஜீவிக்கிறார். And this is the resurrection power. இதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. Not only that, அது மாத்திரமல்ல, He wants to live through me. அது மாத்திரமல்ல, என் மூலமாக அவர் ஜீவிக்க விரும்புகிறார். Say God lives in you. சொல்லுங்கள், தேவன் எனக்குள் இருக்கிறார். Say God lives in me. சொல்லுங்கள், தேவன்
preach the gospel. இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நமக்கு தைரியம் கொடுக்கிறது. This resurrection power is in you. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள் காணப்படுகிறது. Acts 1:8 it says, அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 சொல்லப்படுகிறது. when you pray, the Holy Spirit will come upon you. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வருவார். The Holy Spirit is in you. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். Don't think like other people. நீங்கள் மற்ற ஜனங்களைப் போல யோசிக்காதீர்கள். The resurrection power will be only on Easter day. அது ஈஸ்டர் நாளில் மாத்திரம் தான் உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கும் என்பதல்ல. The resurrection power will be only on Sunday. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை The இருக்கும். resurrection power will be only when special speaker comes. அது மாத்திரமல்ல, ஒரு பிரபலமான பிரசங்கியாளர்கள் வரும் பொழுதுதான் இந்த உயிர்த்தெழுதலின் வரும் என்பதல்ல. So we think like that and we leave the resurrection power, the Holy Spirit, and we walk empty. ஆகவே நாம் இவ்வாறாக நினைத்து இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் பரிசுத்த ஆவியானவரையும் குறித்து ஒரு சிறிய கண்ணோட்டம் இல்லாதனால் நாம் வெறுமையாய் வெளியே செல்கிறோம். But the resurrection power is with us all through in everything that we do. ஆனால் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள் இருக்கிறது, எப்பொழுதும் இருக்கிறது. நாம் எதையெல்லாம் செய்கிறோமோ அந்த காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. If you believe, say amen. விசுவாசிப்பீர்களானால் ஆமென் என்று சொல்லுங்கள். Hallelujah. Hallelujah. If you read Ephesians 3:20, எபேசியர் 3:20 நாம் வாசிக்கும் பொழுது, read in Tamil first and somebody read in English later. முதலிலே நாம் தமிழிலே நாம் வாசிப்போம், பின்பு ஆங்கிலத்திலே நாம் வாசிப்போம். Ephesians 3:20, very important verse. எபேசியர் 3:20, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. எங்கிருந்து கிரியை செய்கிற வல்லமை? பாருங்க நீங்களே பாருங்க, பார்த்து சொல்லுங்க. எங்கிருந்து கிரியை செய்து? நமக்குள்ளே. Read in English. Now to him who is able to do immeasurably more than all we ask or imagine, according to his power that is at work within us. Within. நமக்குள்ளே. Only if you believe that. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Above all what I think and expect, God is going to do great things through the power that works from within. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. How many of you believe this morning? எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே விசுவாசிக்கிறீங்க? There is resurrection power in me. எனக்குள்ளே இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கிறது என்று. That's what God mentions as the power of the Holy Spirit in me. அதைத்தான் தேவன் சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஜீவனம் செய்கிறார். Only if you believe that, அதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதுதான், then you live according to that, நீங்கள் அதன்படி வாழும் பொழுதுதான், you are part of the after experience, or sorry, you are only still in the before experience. நீங்கள் அப்படி சொல்லும் பொழுதுதான் உயிர்த்தெழுதற்கு பின்னாக நடக்குகின்ற வாழ்க்கையிலே நீங்கள் வாழ்கிறீர்கள். இல்லை என்றால் நீங்கள் உயிர்த்தெழுதற்கு முன்பாக காணப்பட்ட காரியங்களில் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். So according to what we have seen this morning, இந்த காலை வேளையிலே நாம் பார்த்த காரியங்களின்படியே, in you is the resurrection power. உங்களுக்குள்ளே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கிறது. In you is the forgiveness of sins. உங்களுக்குள்ளே பாவத்துக்குரிய மன்னிப்பு காணப்படுகிறது. In you is the power over sin. அது மாத்திரமல்ல, உங்களுக்குள்ளே வல்லமை இருக்கிறது பாவத்தை மேற்கொள்ள. In you is power over evil. அது மாத்திரமல்ல, அந்தகாரங்களை மேற்கொள்ள உங்களுக்குள் வல்லமை இருக்கிறது. In you is passion for Christ. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்காக உங்களுக்குள்ளே அதிக ஆர்வம் இருக்கிறது. People who agree with me say amen. ஒத்துக்கொள்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். உங்களுக்குள்ள இருக்க நம்புறீங்களா? ஆமென். ஆமென். அத போட்டு அமுக்கி வச்சு சாகடிக்க கூடாது. That's why Paul is telling, ஆகவே தான் பவுல் சொல்கிறார், I don't want to know about today what you have heard is you have known about it, but you need to pray and ask God, Lord, I want to know the power of resurrection. ஆகவே தான் பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவை தெரிந்து கொள்ள விரும்பவில்லை, அறிந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்களும் இந்த நாளிலே ஜெபிக்க வேண்டிய காரியம், நீங்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று. Lord, I want it to be an experience in my life. நீங்கள் இவ்வாறாக செய்ய வேண்டும், இந்த காரியம் என் வாழ்க்கையிலே அனுபவமாய் மாற வேண்டும் என்று ஜெபியுங்கள். This should reflect in my daily life. என்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே இந்த காரியங்கள் பிரதிபலிக்க வேண்டும். This should reflect in my relationships. என்னுடைய உறவுகளிலே இந்த காரியங்கள் பிரதிபலிக்க வேண்டும். And it starts from my home. அது எங்கே ஆரம்பிக்கிறது என்றால் நம்மளுடைய இல்லங்களிலிருந்து. If the resurrection power is in you, இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள் இருக்குமானால், it will reflect in your home. அது உங்களுடைய வீடுகளிலே அது பிரதிபலிக்கும். It will reflect in your relationship at home. உங்கள் வீடுகளிலே காணப்படுகிற உறவுகளிலே அது வெளிப்படும். In what all areas it will be seen? எந்தெந்த காரியங்களிலே அது காணப்படும்? In forgiveness of sins. அது பாவங்களை மன்னிப்பதிலே. You have received forgiveness. நீங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொண்டீங்க. You have the resurrection power
in you, உங்களுக்குள் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை it இருக்கு. will be easy for you to forgive others. ஆகவே மற்றவர்களை மன்னிக்க உங்களுக்கு எளிதாய் Are காணப்படும். you listening? நீங்கள் கவனிக்கிறீர்களா? Amen. ஆமென். An husband and wife relationship will not be a struggle. அப்பொழுது உங்களுடைய புருஷன் மனைவியின் உறவு பிரச்சனையாய் காணப்படாது. And your relation with your children or children's relation with the parents will not be a struggle. அதே போல உங்களுடைய உறவு குழந்தைகளிடமும் குழந்தைகளின் உறவு உங்களிடமும் பிரச்சனையாய் காணப்படாது. Because there will be forgiveness of sin. ஏனென்றால் பாவத்தை மன்னிக்கக்கூடிய And there காரியங்கள் will be காணப்படும். power over sin. அது மாத்திரமல்ல பாவத்தின் மீது காணப்படுகிற There will அதிகாரம் be வல்லமை. power over evil. அந்த அந்தகார இருளின் மீது காணப்படுகிற There will be அதிகாரம். passion for Christ in the house. உங்கள் வீடுகளிலே கிறிஸ்துவுக்காக அதிக ஆர்வங்கள் It's காணப்படும். the same in the church. அதே போல தான் சபையிலும். Is there resurrection power in this church? அதே போல இந்த சபையிலே உயிர்த்தெழுதலின் வல்லமை காணப்படுகிறதா? There will be forgiveness of sin. அப்பொழுது பாவங்களை மன்னிக்கக்கூடிய There will be காரியங்கள். power over evil. அது மாத்திரமல்ல அந்தகார இருளின் மீது வல்லமை காணப்படும். There will be power over sin. பாவத்தின் மீது அதிகாரம் We will காணப்படும். not compromise with sin. நீங்கள் பாவத்தை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டீங்க. சரி பரவாயில்லைன்னு சொல்ல மாட்டோம். ஆமென். We will not compromise. We will speak against it. நாம் அந்த பாவத்துக்கு விரோதமாய் We பேசுவோம். will rebuke it. நாம் பாவத்தை கடிந்து We கொள்வோம். will correct it. நாம் அதை பாவத்தை சதி செய்வோம். You might not like it. உங்களுக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம். The resurrection power is working here. ஆனால் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை இங்கே கிரியை செய்து Because we are கொண்டிருக்கிறது. worshiping a living Jesus in this place. ஏனென்றால் நாம் ஜீவனுள்ள கிறிஸ்துவை இந்த ஸ்தலத்திலே நாம் ஆராதிக்கிறோம். We will keep telling this. நாங்கள் இதை சொல்லிக்கொண்டே இருப்போம். And you will be able to accept it. அப்பொழுது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். And the resurrection power will work in our workplace. அப்பொழுது இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை நம் வேலை ஸ்தலங்களிலும் In கிரியை all செய்யும். our relationships it will work. நம்மளுடைய எல்லா உறவுகளிலும் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை கிரியை செய்யும். Are you listening? கவனிக்கிறீர்களா? Hallelujah. ஹalleluya. And the power of forgiveness should flow. நம்ம பாவத்தை மன்னிக்கக்கூடிய தன்மை நமக்குள்ள இருந்து வெளியே செல்ல The வேண்டும். power of overcoming evil should flow out of us. பாவத்தை மேற்கொள்ள கொடுமைகளை மேற்கொள்ள காரியங்கள் நம்மை விட்டு வெளியேற வேண்டும். The power of love will flow. அன்பின் காரியங்கள் நமக்குள்ள இருந்து கடந்து செல்ல வேண்டும். This is the power of resurrection. இதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. Can we pray to God and ask God that, Lord, I don't want to just know about resurrection. I want to know the power of resurrection. நாம் இந்த காலை வேளையிலே நாம் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நான் கிறிஸ்துவை தெரிந்து கொள்வதல்ல, இந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று. How many of you believe that? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உயிர்த்தெழுதலை தெரியணும்னு இல்ல, உயிர்த்தெழுதின் வல்லமை எனக்கு தெரியணும் ஆண்டவரே, அதுல நடக்கணும். எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கு? Let's close our eyes. We're going to pray. கண்களை மூடுவோம். நாம் ஜெபத்தின் மீது நீங்கள் ஜெபியுங்கள். To break every chains, use the name of Jesus. ஒவ்வொரு கட்டுகளையும் உடைக்க இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துங்கள். Keep praying, keep praying, keep praying. தொடர்ந்து ஜெபியுங்கள்.